வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி அப்ளிகேஷனுமே ஓப்பன் ஆயிடுச்சு. நேத்து நம்ம சேனல்ல எப்படி பிசி எக்ஸாமுக்கு மிஸ்டேக்கே இல்லாம அப்ளை பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேல ஐகான்லயும் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். பார்த்து மிஸ்டேக்கே இல்லாம உங்களோட அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணிருங்க. தென் வரப்போற பிசி எக்ஸாம்ல வெற்றி பெறதுக்கு ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளான் ஒன்று தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் 25th ஆகஸ்ட், அதாவது மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50 டேஸ்ல ஓவரால் ஸ்கூல் புக் அண்ட் சிலபஸ் கவர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம கவர் பண்ண போறோம். எஸ்ஏ எக்ஸாமுக்காக ஆல்ரெடி ஒரு 45 டேஸ் ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து பிசிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால பிசிக்கு இண்டிவிஜுவலான ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான்ல நம்ம என்னென்ன கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் ஸ்கூல் புக் கவர் பண்றோம். அட் த சேம் டைம் ஓவரால் பிசி சிலபஸ்மே நம்ம கவர் பண்றோம். தென் அதுக்கப்புறம் சைக்காலஜி, அப்புறம் மேக்ஸ், தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே இந்த ஸ்டடி பிளான்ல நம்ம கவர் பண்றோம். 50 நாள்ல ஓவரால் சிலபஸே நம்ம கவர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு தயாராக போறோம். ஓகே, ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சயின்ஸ், ஒரு நாள் சோசியல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. இந்த 50 நாட்கள் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்க போறோம். எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 1 நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா டே 2 வரையும் நீங்க ஸ்டடி பண்ணணும் அந்த டாபிக். டே 3 அதுக்கான ரிவிஷனும், அடுத்து டே 3 அண்ட் டே 4க்கான ஸ்டடி பிளான் டே 3 அன்னைக்கு உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டே 1 நம்ம சயின்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய டாபிக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல லைட்டு, தென் பயாலஜில உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, கெமிஸ்ட்ரியில தனிமம் மற்றும் சேர்மம், இது மட்டும் இல்லாம மேக்ஸ்ல சுருக்குக அப்படின்ற டாபிக் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த டாபிக் நீங்க டே 1 அண்ட் டே 2 இந்த 2 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். டே 3 அதுக்கான ரிவிஷனும், தென் டே 3 அண்ட் டே 4க்கான ஸ்டடி பிளானும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டடி பிளான் இப்படிதான் இருக்க போகுது. இப்படியே கண்டினியூவா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 50 டேஸ்ல சிலபஸ் கவர் பண்ண போறோம். அட் த சேம் டைம் ஓவரால் ஸ்கூல் புக்குமே சேர்த்து கவர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். இந்த 50 டேஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து ஓவரால் ரிவிஷன் பத்தி பிளான் பண்ணுவோம். இந்த 50 நாளுக்கான ஸ்டடி பிளான் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம நீங்க தாராளமா கிளியர் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிருவீங்க. வரப்போற பிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினான 2023 அண்ட் 2022 எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கிறனால அந்த 2 வருஷத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 50 டேஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். சைக்காலஜில ஒரு 16 டாபிக்கும், மேக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான 10 டாபிக்கும் நம்ம இதோட சேர்த்தே கவர் பண்ண போறோம். சோ டே பை டே நம்மளோட இணைந்து இருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளானை வெற்றிகரமா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வரப்போற பிசி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ண முடியும். நீங்க டே பை டே ஸ்டடி பிளான் கொடுக்குறது ஓகே. இப்போ நாங்களாவே ஒட்டுமொத்தமா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல 50 நாட்களுக்கான ஸ்டடி பிளான் ஒட்டுக்காவே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு டாபிக்கான வேர் டு ஸ்டடி, எக்ஸாம்பிளுக்கு இயற்பியல்ல ஒளி அப்படின்ற டாபிக் இருக்குன்னா இந்த டாபிக் நீங்க ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடியுமே நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைட்ஸ் அப்படின்ற டாபிக் பாத்தீங்கன்னா 7th 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஆகும், 8th 3rd லெசன் ஆகும், 9th 6th லெசன், தென் 10th 2nd லெசனா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேர் டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 94 டாபிக்ஸ் இருக்கும். அதாவது ஓவரால் ஸ்கூல் புக்கை 94 டாபிக்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் மட்டும் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க கவர் பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்க எக்ஸாமுக்கு தேவையான ஜிகே பார்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. எதுக்காக டாபிக் வைஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கும்போது எல்லா டாபிக்குமே கலந்து படிப்பீங்க. எந்தெந்த டேட்டா எந்தெந்த டாபிக்ல வரும் அப்படின்றது தெரியாம போயிடும். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அப்படின்றது நீங்க மக்கட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ன்றது நீங்க புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேர் டு ஸ்டடி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா டாபிக் வைஸா நீங்க படிக்கும்போது தாராளமா அந்தந்த டாபிக் ரிலேட்டடா தான் ஒவ்வொரு கண்டென்ட் அடுத்தடுத்து போவீங்க. ஸோ புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாபிக் வைஸா ஓவரால் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்க. இந்த வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களாவே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல உங்களோட கைடன்ஸோட நான் டே பை டே உங்களை ஃபாலோ பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மண்டே வரை வெயிட் பண்ணுங்க. மண்டேல இருந்து நம்ம டே பை டே ஸ்டடி பிளான் கொண்டு போறோம். அது மட்டும் இல்லாம டே பை டே ரிவிஷனோட நம்ம கொண்டு போறோம். இது மட்டும் இல்லாம நம்ம அகாடமியில் பாத்தீங்கன்னா வரப்போற பிசி எக்ஸாமுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் 2மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் நம்ம 499 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீ OMR ஷீட் உங்க வீட்டுக்கே நாங்க சென்ட் பண்ணிடுவோம். 35 தேர்வுகள் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 ஆர் 8124836366 இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.